பொதுவாக வந்து பாருங்கள், இந்த முடி உதிர்வை தடுக்கிறது அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னாங்க நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்க தான் செய்யுது. இந்த முடி உதிர்வுக்கு அப்படின்னு எத்தனையோ காரணங்கள் இருக்க தான் செய்யுது. அந்த காரணங்கள் அப்படின் போது சில பல ரீசன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு ஹைப்போதைராய்டிசம் இருக்குது, ஹைப்பர் தைராய்டிசம் இருக்குது அப்படின்னாலும் முடி கொட்டும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், எனக்கு எக்ஸசிவ் பாடி ஹீட் அதனால் முடி கொட்டுறதுருக்கு, நிறைய பொடுகு முடி கொட்டுறதுருக்கு. நான் சாப்பிட்ற சாப்பாட்டில் போதுமான போஷாக்கான உணவே நான் சாப்பிட மாட்டேங்கிறேன், அதனால் எனக்கு முடி கொட்டுறதுக்கு இத்தனை காரணம் இருக்குது. நான் நிறைய அந்த ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ணுறேன், அந்த ஹீட்டர் யூஸ் பண்ணுறேன், கர்லர் யூஸ் பண்ணுறேன், கலரிங் பண்ணுறேன், இதெல்லாமும் முடி கொட்டுறதுக்கு காரணம். ஆக உங்களுக்கு என்ன காரணம்? அந்த காரணத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை ஒதுக்கி வைக்கணும். ஒதுக்கி வச்சுட்டு கூட இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணும். அது என்ன விஷயம் அப்படின்னா, பொதுவாக வந்து பாருங்கள், நம்மளுக்கு முடி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலே நம்ம சில பல விஷயங்கள் பண்ணணும். அது என்னென்னா, முதல்ல தலைக்கு எண்ணெய் வைக்கணும். இப்போ வந்து பாருங்கள், நிறைய பேருக்கு எண்ணெய் வைக்கிற ஒரு கஷ்டமே கிடையாது. அதுக்கும் மேலே சோஷியல் மீடியாவில் நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் சொல்லுவாங்க, எண்ணெய் வைக்கக்கூடாது, எண்ணெய் வச்சா பொடுகு வந்து ஜாஸ்தி ஆகிடும், எண்ணெய் வைக்கிறது முடிக்கு பெருசாக நல்லதே இல்லை, எண்ணெயினால் முடி வளருதில்லை, எல்லாமே ஓகே. பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு எண்ணெய் தான் பிரதான ஒரு விஷயமா இருக்குது. ஆக உடல் அதிகப்படியான உஷ்ணமும் முடி கொட்டுறதுக்கு ஒரு பிரதான காரணமாக இருக்குது. ஆக இங்கே எண்ணெய் வைக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சிங்களா? எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் வைக்கணும் அப்படின்னால நிறைய பேர் வந்து பாருங்கள், இந்த ப்ரீ ஆயிலிங் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னு என்ன அப்படின்னா, குளிக்கிறதுக்கு தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் வைக்கிறது, ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம், ஒரு சிலர் 1/2 மணி நேரம் விட்டுட்டு தலை குளிச்சிக்கிறது. அட்லீஸ்ட் 1 மணி நேரம் விடுங்க நீங்கள் ப்ரீ ஆயிலிங் பண்ணுறீங்க அப்படின்னா. அதுவும் முன்னாள் எண்ணெய் வச்சுட்டு மறுநாள் தலை குளிச்சுக்கோங்க, அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த எண்ணெய் வந்து பாடி ஹீட்டை டக்குன்னு செட்டில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நிறைய பேருக்கு இதில் டவுட் உண்டு, ரோஸ்மாரி எண்ணெய் வைக்கலாமா, ஆல்மண்ட் ஆயில் வைக்கலாமா, தேங்காய் எண்ணெய் வைக்கலாமா, ஆலிவ் ஆயில் வைக்கலாமா, எது வேணால் வச்சுக்கலாம். எண்ணெய் அப்படின்னு ஒன்று வச்சா சரி, ஓகேங்களா? இது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கணும். 2வது விஷயம், தண்ணி காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிக்கணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, சரிங்களா? 3வது விஷயம், சரி விகித உணவு, பேலன்ஸ்டு டயட் அப்படின்வாங்க. எனக்கு முடி நிறைய கூலமாக கொட்டுது அப்படின்னாலே நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், சுண்ணாம்பு சத்து, புரத சத்து, இரும்பு சத்து 3த்தையும் ஃபோக்கஸ் பண்ணும். இப்போ சுண்ணாம்பு சத்து எனக்கு நிறைய இதில் கிடைக்கும். எல்லாருக்கும் சுண்ணாம்பு சத்து அப்படின்னா கால்சியம்னா மில்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? கால்சியம்னா மில்க் மட்டும் இல்லைங்க, கால்சியம்னா சிறுதானியங்கள், கால்சியம்னா கீரைகள், அதுலேயும் வந்துடும். இரும்பு சத்தும் இந்த கீரையில் கவர் ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டெய்லி மத்தியானம் அரைக்கட்டு கீரை பொரியல் எடுத்துக்கலாம், கறிவேப்பிலை சட்னி எடுத்துக்கலாம், கறிவேப்பிலை சும்மா ஒரு பொடி கறிவேப்பிலை சட்னி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? முட்டை 2 டெய்லி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இது ஃபாலோ பண்ணலாம். அதுக்கும் மேலே முட்டையிலே புரதம் இருக்கும். அதுக்கும் மேலே நம்மளோட ஒரு பழைய கலாச்சாரம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு பருப்பு, ஒரு கரண்டி பருப்பு எடுத்து வைப்பாங்க. அந்த பருப்புக்கு 1 டீஸ்பூன் நெய் போட்டு சாப்பிடுவாங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று பருப்பு, சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும் போதே 1 கரண்டி பருப்பு எடுத்து வச்சுடுங்க. அதை 1 டீஸ்பூன் நெய் போட்டு சாப்பிடணும். 1 டீஸ்பூன் நெய் நம்ம டெய்லி எடுக்கணும். இப்போ நடுவில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே 3 டீஸ்பூன் நெய்யை குடிக்கிறது, சுடு தண்ணி குடிக்கிறது, இப்படி நிறைய பேர் இருந்து பண்ணீங்க பார்த்தீங்களா? அது வந்து அதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஆனால் தினமுமே 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது. நான் இவ்வளோ எண்ணெய் எடுப்பேங்க, அது கூட நெய் எடுக்கலாமா? இல்லை. நீங்கள் எண்ணெய் உங்கள் வயசு பொறுத்து, நீங்கள் வந்து ஒரு 30+ இருக்கீங்கன்னா 4 டீஸ்பூன் 5 டீஸ்பூன் எண்ணெய் தான் ஒரு நாளைக்கு, அதில் 1 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? சரி, ஓகே. ஆக அந்த நெய் வந்து 1 டீஸ்பூன் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அந்த பருப்பு போட்டு, இல்லை பருப்பு முடியல அப்படின்னா பருப்பு பொடி அப்படின்றது நம்ம செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு அந்த பருப்பு பொடிக்கு 1 டீஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட்டு, சாம்பார், ரசம், தயிர் எதுனால சாப்பிடலாம். தினமுமே தயிர் 1 கப் எடுத்துக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ என்ன சொல்கிறேன், அது என்ன அப்படின்னா, ஒரு எண்ணெய் இருக்குங்க. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு மெத்தட், சித்தர்கள் சொன்ன ஒரு எண்ணெய் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட தமிழ் மருத்துவத்தில் சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த குன்றின் மணி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்ரஸ் பிரிகாட்டோரியஸ் அப்படிம்பாங்க, பிள்ளையார் கண்ணு அப்படிம்பாங்க, சிவப்பு கலர் பிள்ளையார் கண்ணு. அது இப்போ கலராக இருக்குது இல்லைங்களா? அந்த பிள்ளையார் மணி வந்து பார்த்திங்கன்னா, அந்த பிள்ளையார் கண்ணு, பிள்ளையார் மணி, பிள்ளையார் கண்ணு, குன்றின் மணி, இப்படி பல விதமாக சொல்கிறது உண்டு. அது வந்து பாருங்கள், ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும். 100 கிராம் எடுத்து ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்லா கட்டிடணும். கட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் பால் வச்சிடணும். பால் வச்சுட்டு அதை வந்து அந்த துணியை வந்து மேலே வச்சு தட்டு போட்டு அந்த பாத்திரத்துக்குள்ளே அந்த குன்றின் மணி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலுக்குள்ளே அப்படியே முங்கி இருக்கணும். அதை கொதிக்க விடுவாங்க. கொதிக்க விட்டு ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விட்டு அதனோட டாக்ஸன்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும், அந்த பாலில் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த குன்றின் மணியை போட்டு எண்ணெய் காய்ச்சுவாங்க. இது வந்து நிறைய ஒரு கஷ்டமான ப்ரொசீஜர். இதை நீங்கள் சரியாக செய்யலை அப்படின்னா குன்றின் மணி பாய்சன், அது வந்து ஆபத்தை நோக்கி போய் முடியும். இந்த மாதிரி குன்றின் மணி போட்டு காய்ச்சின எண்ணெய்களே நிறைய இருக்குது. அந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஆன்லைனில். அப்படி இல்லைன்னா நீங்கள் காய்ச்சும் போது பதம் தரலைன்னா தப்பாக போயிடும். ஸோ இப்போ இதை ஒதுக்கி வச்சிடலாம். இது வந்து எள்ளெண்ணெயில் போட்டு காய்ச்சது, இதை ஒதுக்கி வச்சிடலாம். இன்னொன்று சித்தர்கள் சொன்ன மெத்தடு, பழைய பாரம்பரிய மெத்தட் இருக்குது. அது வந்து எல்லாராலையும் முடியும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது என்ன அப்படின்னா, 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்ங்க. 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு வந்து பார்த்திங்கன்னா
50 கிராம் வந்து பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி பொடி, பிரிங்ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கரிசலாங்கண்ணி பொடி. இப்போ கரிசலாங்கண்ணி வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா நல்லதுங்க. ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் 50 கிராம் கரிசலாங்கண்ணி பொடி. அதுக்கப்புறம் 50 கிராம் நெல்லிக்காய். நெல்லிக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அதை நம்ம காட்டு நெல்லிக்காய் கட் பண்ணி கொட்டையை மட்டும் எடுத்து வச்சுடுங்க. 50 கிராம் நெல்லிக்காய், 50 கிராம் கத்தாழை, 50 கிராம் வெந்தயம், 50 கிராம் கருஞ்சீரகம், 50 கிராம் வந்து பார்த்திங்கன்னா ரோஜா மொக்கு, 50 கிராம் எலுமிச்சம்பழத்தோல், 50 கிராம் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லைங்களா. 50 கிராம் அவுரி பொடி. அவுரின்றது இந்த நீலி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவுரி. அவுரி உங்களுக்கு அவுரின்னு சொன்னாலே தெரிஞ்சிடும், அந்த அவுரி பொடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு. இந்த சின்ன வெங்காயம் பூண்டு எதுக்குன்னா அது சல்ஃபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குங்க. முடியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப் சார்ந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு, தலையில் இந்த நமச்சல், இந்த சில பேருக்கு சொறி வரும், பொடுகு நிறைய வராமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து பாருங்கள் 50 கிராம் கிழநெல்லி. இது வரைக்கும் எடுத்துக்கோங்க, போதுமானது. இதில் வந்து வேணும் அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இலை வெத்தலை, 10 வெத்தலை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கொஞ்சமாக துளசி எடுத்துக்கலாம். ஒரு கொஞ்சமாக இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வேப்பெல்லாம் எடுத்துக்கலாம். இத்தனையும் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. இல்லைனா வேப்ப எண்ணெய் கூட போட்டுக்கலாம். இத்தனையும் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எண்ணெய் லைட்டாக சூடாகணுங்க. லைட்டாக சூடாகி கொஞ்சம் நல்லா சூடாகிட்ட பின்னாடி ஒன்று 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 ஒன்றா போடணும். சட 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 சடன்னு வெடிக்கும். வெடித்து ஒரு ஸ்டேஜில் எல்லாமே அடங்கிடும். அந்த எண்ணெய் நல்லா சூடாகி நல்லா புகைய ஆரம்பிக்கும். அப்போ ஸ்டவ் நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு காலையில் நீங்கள் காய்ச்சிங்களா அப்படியே விட்டுருங்க. சாயங்காலமாக அதை வடிகட்டி ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இல்லைனா ஒரு பெரிய ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஆறுன பின்னாடி தான் ஊற்றுறீங்க. தினமுமே அந்த எண்ணெயை வைங்க. இல்லைங்க நாங்கள் வந்து குளிப்போம் அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு நல்ல எண்ணெய் வச்சு நல்லா குளிச்சுக்கோங்க. தலை குளிக்கிறது வாரத்தில் ஒரு நாள் இந்த எண்ணெயை நல்லா சோறாக வச்சு குளிச்சுக்கோங்க. இதில் பேஸ் வந்து பாருங்கள், தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம், எள்ளெண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ப்ரீ ஆயிலிங் தான் அப்படின்னா எள்ளெண்ணெயும் யூஸ் பண்ணிக்கோங்க. உடலில் ஏற்படக்கூடிய சூட்டை தணிக்கும். எள்ளெண்ணெய்ன்னு யாரும் சொல்கிறது இல்லை, நல்லெண்ணெய் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அதனால் உடலுக்கு நிறைய நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் மேலே இந்த எள்ளெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற கலாச்சாரமே எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, உஷ்ணமேவ உஷ்ணசாந்தி அப்படிம்பாங்க. உடலில் அதிகப்படியான ஹீட்டை எள்ளெண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது அந்த ஹீட்டை சமப்படுத்தும் அப்படின்றது. எள்ளெண்ணையும் ஹீட்டு, அந்த ஹீட்டை சமப்படுத்தும் அப்படிம்பாங்க. முள்ளால் எடுக்கிறதுன்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கதை. ஆக இந்த முடி பெருசாக வேணும் அப்படின்னா இத்தனை விஷயம் செஞ்சுக்கோங்க. இப்போ இதை பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் கேட்பாங்க, ஏங்க இந்த காலத்தில் முடி பெருசாக வேணும்னு யாராவது நினைப்பாங்களா? உண்மைதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கட் கலாச்சாரமாக மாறி போச்சு. இப்போ நாங்களாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய முடி வச்சுருந்தோம். இப்போலாம் நாங்களாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு இருக்கோம் மாதம். இப்போ பெருசாக முடி வேணும் அப்படின்னு யாரும் நினைக்கிறதில்ல, அழகாக முடி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஆரோக்கியமான முடி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பட்டவங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு பக்காவான ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கும். கூட நான் சொன்ன மாதிரி உணவு முறைகள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.